ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களுடைய சரிடா ஐயப்பா, யாருடா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைவித்ரி ஆப்ஸ்ல மெம்பரா இருக்க ஒவ்வொருத்தருக்குமே நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. அதுலயும் முக்கியமா நம்ம ஆப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா வீடியோ மூலியமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுல இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைவித்ரியாஸ்ல ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு டவுன்லோட் ரெடி பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்க இருந்து இப்போ ஜாயின் பண்ற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புதுசா ஒரு ஐடி தெளிவா எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற விஷயம் இருக்குங்களே, அது ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு இல்ல. நீங்க ஜஸ்ட் இந்த லிங்க் ஷேர் பண்ணா போதும், அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஓ இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி புதுசா ஐடி கிரியேட் பண்ண கத்துக்குவாரு. ஸோ இன்னைக்கு ஹவு டு ரெஜிஸ்டர் நியூ ஐடி, அதுவும் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி கரெக்டாக ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்க்கலாமா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களோட டேஷ்போர்டோட ரைட் சைட் கார்னர் மேலே ஒரு 3 லைன் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை டச் பண்ணி உள்ள போனீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷனுக்கு டெக்னாலஜி ட்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போனதுமே உங்களுடைய ப்ரொஃபைல் வரும். உங்களோட ப்ரொஃபைல் கீழே ரெட் கலர்ல ஒரு பாக்ஸுக்குள்ள ஆட் யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்க யாருக்கு ஐடி கிரியேட் பண்றீங்களோ அவங்களுடைய பேரை கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, அதாவது அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய இனிஷியலை டைப் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் யூசர் நேம் அண்ட் ஸ்பான்சர் நேம், யார் ஐடி கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய யூசர் நேமும் ஸ்பான்சர் நேமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவே உங்களுக்கு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டரோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இயர் இருக்கும். அந்த இயரை டச் பண்ணீங்கன்னா நிறைய இயர்ஸ் வரும். அதில் நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட இயர் என்ன அப்படின்னு கேட்டு செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக மந்த் செலக்ட் பண்ணுறதுக்கு அதே கேலண்டரில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும். அந்த ஏரோ சிம்பிளை டச் பண்ணி அவங்களோட மந்த் எதுவோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக மந்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட பர்த்டே எதுன்னு கேட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக மொபைல் நம்பர், இதுதான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப த்ரில்லிங்கான இடம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்க. அந்த நம்பர் ஆல்ரெடி மைவித்ரி ஆப்ஸில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தா மேலே யுவர் நம்பர் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மைவித்ரி ஆப்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஆஹா, முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டனே. மொபைல் நம்பர், இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பர்சனல் நம்பரான்னு கேட்டு டைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அவங்களோட அஃபிஷியல் நம்பர் கொடுத்துட்டு பிற்காலத்தில் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அதனால ஸ்மார்ட்டாக இப்போவே இது அவங்களுடைய பர்சனல் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணுங்க. அடுத்ததா வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்க. அடுத்ததா செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனோட ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும். அந்த ஏரோ சிம்பிளை டச் பண்ணீங்கன்னா உள்ள நிறைய ஸ்டேட்ஸ் வரும். அதுல நீங்க யாருக்கு ஐடி கிரியேட் பண்றீங்களோ அவங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டு செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்ட் சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த செலக்ட் சிட்டி ஆப்ஷனோட ரைட் சைடு கார்னர்ல ஒரு ஏரோ மார்க் சின்னதாக இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சிட்டிஸ் வரும். அதுல நீங்க யாருக்கு ஐடி கிரியேட் பண்றீங்களோ அவங்களுடைய சிட்டி எது அப்படின்னு கேட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோட் ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு ஐடி கிரியேட் பண்றீங்களோ அவங்க ஏரியாவோட பின்கோட் என்ன அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே. செலக்ட் சிட்டி அண்ட் பின்கோடு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின்கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஆப்ஷன் தான் நம்மளுடைய பேஅவுட் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக டைப் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இந்த ஆப்ஷனில் இன்னும் கொஞ்ச நாளில் தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா அப்படின்னு இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் வரப்போகுது. அதனால இப்போதைக்கு தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம், இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்க கிட்டே கேட்டு ஒரு யூனிக்கான நேமோட ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணுங்க. அந்த நேம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு வந்துச்சுன்னா திஸ் யூசர் நேம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். நிறைய பேருக்கு யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறதுல ஐடியாவே இருக்காது. அதனால நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணுறீங்களோ அவங்களோட யூசர் நேம் கூட அவங்களோட லக்கி நம்பரோ இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த்தோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் நேம் சீக்கிரமாக செலக்ட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அவங்ககிட்டயே அவங்களோட பாஸ்வேர்டை கேட்டு டைப் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் ஒரு
நம்பர் கண்டிப்பா உங்க பாஸ்வேர்ட்ல இருக்கணும். அப்படி கரெக்டா டைப் பண்ணீங்கன்னா உங்க பாஸ்வேர்ட் ரெடி. அடுத்த ஆப்ஷனா பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அதாவது மேல நீங்க என்ன பாஸ்வேர்ட் தட்டினீங்களோ சேம் எக்ஸாக்டா அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணணும். அதை கரெக்டா செக் பண்ணிக்கிறதுக்கு ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் இருக்கும். அந்த ஐ சிம்பிளை டச் பண்ணீங்கன்னா மேல என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணிருக்கீங்க, கீழே என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணிருக்கீங்க, ரெண்டு ஒரே மாதிரி டைப் பண்ணிருக்குமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டா தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க யாருக்கு ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்க அந்த ஐடி ஓபன் பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்டர் கேப்சா. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். நம்ம வீடியோவோட கிளைமேக்ஸ் செஷன் வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல இருக்க பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை அப்படியே எக்ஸாக்டா டைப் பண்ணுங்க. அதை கரெக்டா டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ரெட் கலர் பாக்ஸுக்குள்ள கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணினா போதும் உங்களுடைய ஃப்ரெண்டோட ஐடி ரெடி. இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் நம்பருக்கு புது ஐடி கிரியேட் பண்றதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், இந்த மாதிரி புது ஐடி கிரியேட் பண்றதுக்கு ஓப்பனிங் நம்பர் ஐடி கிரியேட் பண்றதுக்கு நீங்க யாருக்கும் காசு கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்களுடைய பூகி.